இப்போ இனிமேல் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்க மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும், அப்படித்தானே? ஆமாண்டி, டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. அது அவங்க நேரத்துக்கு தவறாமல் போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டைமுக்கு சாப்பிட்டுணும், அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சரி ராகுல், என்னை பற்றி எதனா கேட்டாங்களா? ஏன் நான் வந்து அவங்கள பார்க்கலன்னு கேட்டாங்களா உன்னை? ம் கேட்டாங்க கேட்டாங்க. ஏன்பா என் மருமகளுக்கு என்ன பார்க்கறதுல விருப்பம் இல்லையா? இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட வந்து பார்க்க மாட்டாளா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினச்சேன் அத்தை இப்படி தான் கேட்டிருப்பாங்கன்னு. ஏன்டா நேற்று நீ கிளம்பும் போது என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல? நான் எத்தனை முறை சொன்னேன் நானும் வரேன்னு. நீ தான் வேணாம் வேணான்னு சொன்னேன். நேற்று நானும் அப்பாவும் நைட்டு தானே கிளம்புனோம். நைட்டில் எப்படி உன்னை கூட்டின்னு போக முடியும்? அதனால தான் விட்டுட்டு போனோம். சரி, அங்கே போயிட்டு சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்துட்டு நீ தேவைப்பட்டா உன்னை கூட்டின்னு போகலான்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. சரி விடு, நம்ம சென்னை போனதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கூட்டிகிட்டு போ, சரியா? நான் அத்தையை போய் நேரில் ஒரு தடவை பார்த்துட்றேன். கூட்டின்னு போகிறேன்டியே, கவலைப்படாத. ராகுல், சொல்லுங்கண்ணா. வீட்டில் வேலை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் வருவாங்கன்னு சொன்னல, எப்பத்துலேருந்து வருவாங்க? நாளிலேருந்தே வந்துடுவாங்கண்ணா, நான் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். நல்லதுடா. நாளையிலேருந்து அத்தை வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டாங்கனாலே போதும், அதுலேயே பாதி உடம்பு சரியாயிடும். கரெக்டு தான்ண்ணா. ஏன்டா ராகுல, இந்த தாராவும் அவங்க அப்பனும் அந்த வீட்டில் தானே இருக்கிறாங்க, அதுகளுக்கெல்லாம் சமைக்க தெரியாதம்மா? ஏதோ மலேசியாவில் பெருசாக ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டான். இல்லடி, அவங்க 2 பேருக்குமே சமைக்க தெரியாதான். இந்த ஆள் இருக்கிறான் என் மாமங்காரன், அவன் மட்டும் இந்த இட்லி தோசை சட்னி அதையெல்லாம் மட்டும் செய்வான் போல இருக்குது. அதெல்லாம் மட்டும் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறான். மற்றபடி இந்த சாப்பாடு சப்பாத்தி கிப்பாத்தின்னு எல்லாத்தையும் வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும். அப்புறம் அந்த பொண்ணு தாரா இருக்குது, அதுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. ஏதோ மேகி மட்டும் நல்லா பண்ணும், இன்னைக்கு எனக்கு கூட செஞ்சு கொடுத்துது. நேற்றுக்கு நீ 2 பேரும் இப்போ ஊழ விட்றீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அவ சமைச்சு கொடுத்ததை நீ சாப்பிட்ருப்ப. இதெல்லாம் என்கிட்டயே நீ சொல்றல்ல? கேள்றி, நல்ல கேள்றி. அவன் மூஞ்சி அவனையும் பாரு, அப்படியே யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி துண்ணுறது. என்னங்கடி இப்படி ஓவரா பேசுறீங்க? அந்த பொண்ணு செஞ்சு கொடுத்துச்சு சாயங்காலமா ஸ்நாக்ஸ் மாதிரி, அதை சாப்பிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? ஸ்நாக்ஸ் வாய பாரு, உனக்கு குத்திரி வாயிலே அவனா. காயத்ரியா, அது சொல்லுங்கிறதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் உன் புருஷன், சரியா? அப்படிலாம் பண்ணி கூடாது. சரிப்பா, நான் உன்னை குத்தல. ஆனா நீ எதுக்கு அவகிட்ட மேகி வாங்கி சாப்பிட்ட? அதுக்கு பதில சொல்லு. ஐயோ, ரொம்ப ஓவரா பண்ணாதானே காயத்ரியா? அந்த பொண்ணு செஞ்சு கொடுத்துட்டு இந்த ரகுலுன்னு சாப்பிட்ற பொருளை வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால தான் வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் தான் அந்த மேகி வாங்கிட்டு வந்தே கொடுத்தேன், தெரியுமா உனக்கு? அப்போ நான் வாங்கி கொடுத்த மேகியை நான் சாப்பிடக்கூடாதா? ஓ, நீயாவே வாங்கிட்டு வந்தியா? இப்போ புரியுதுடா, இப்போ புரியுது. என்ன புரியுது? உனக்கு மேகி சாப்பிடணுங்கிறதுனால நீ கடைக்கு போயிட்டு மேகியை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லி சாப்பிட்ருக்க, கரெக்டா தானே? தோபார இவளுங்களா, நான் அவகிட்ட கேட்டா இவ பதில் சொல்றா. நாங்கடியே செட்டு போட்டு கலாய்க்கிறீங்களா? என்ன வெறும் மேகி தான் ரெடியே, அதுவும் அந்த பொண்ணு தாண்டி சமைக்கிறேன்னு சொல்லிச்சியா, அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தான். அவ சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாலாம், இவரு போய் வாங்கிட்டு வந்தாராம், அந்த அம்மா சமைச்சு கொடுத்தாங்களாம், இவரு சாப்பிட்டாராம். நல்ல கதையா இருக்கே. நாளுக்கு நீ சிரிச்சுன்னு வைய. என்னடி ஓவரா பேசுனுக்கிறா? நீ சொன்னது தானடி நானும் சொன்னா. விடாண்டிய ஏதோ மேகியை சாப்பிட்டான், அதுக்கு நீ பண்ணா வாயில கையை விட்டு வாந்தி எடுக்க முடியும்? சி டேய், ஏன்னா இப்படி பேசுற? என்னண்ணா இதுக்கு மட்டும் வாயை திறக்கிற? இவ்வளவு நேரம் அவளுக்கு என்ன பேச்சு பேசினாலுங்கண்ணா? ஏன்னா ஒரு மேகி ஒரு மனுஷன் தின்னது தப்பாண்ணா எவ்வளவு பேசுறாளுங்க, அதுக்கெல்லாம் எதுவும் கேட்காம நேஷ் அண்ணதுக்கு மட்டும் சீங்கிற. சிரிப்ப பாரு எல்லாருக்கும். சரி, இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்கண்ணா. அதையெல்லாம் நீ சொல்லாதானே? திடீர்னு உன் மாமா பொண்ணு மேலே உனக்கு பாசம் வந்துருக்குது, அப்போ உனக்கு மேகி செஞ்சு கொடுத்துருக்கா, அதை நீ சாப்பிட்ருக்க வேற. இது எல்லாத்தையும் ஒரு பொண்டாட்டியை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? மாவண்ண ஞாபகம் வரப்பெல்லாம் உன்னை திட்டுவேன்டா. நானும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் உன்னோட உயிர் நட்பு, சின்ன குழந்தையிலேருந்தே உன் கூட சேர்ந்து வளர்ந்துருக்கிறேன். ஏன் என்னால் மேகி செஞ்சு தர முடியாதா உனக்கு? நம்ம வீட்டில் இல்லாத மேகியா? அதானே, நான் கூட நூடுல்ஸ் சூப்பராக பண்ணுவேன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்வேன். என்கிட்ட கூட தான் கேட்டிருக்கலாம். ஐயோ, இதுனா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்றாங்கன்னா நீ கூட வேணா சும்மாடா. அதானே பார்த்தேன், நீ என் சொல்ல குட்டினா. அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை விட்டுருங்கடியா. ஐயோ, இன்னும் மணி வேற இருக்கிறாளே, அவகிட்ட வேற இதெல்லாம் சொல்லணுமே. சரி விடு, அதை நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை விட்டுருங்கடியா. அந்த பொண்ணு தாராவும் முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் ரொம்ப டீசெண்டாக தான் பேசுது என்கிட்ட. முன்னாடி நாளும் அப்படியே வழிஞ்சு பேசும். ராகுலு ஒன்றும் இப்பெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப டீசெண்டாக பேசுதுடி. சரியா, விட்டுருங்கடி. அந்த பொண்ணு நிறையவே மாறிடுச்சுடி. ஒத்துக்கிறேன்டா ராகுல, இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். அது கொஞ்சம் மாறிடுச்சு தான், கொஞ்சம் இல்லை நிறையவே மாறிடுச்சு தான். என்கிட்டையும் மணிக்கிட்டையும் கூட நல்லபடியாக பேசுது. நான் தான் சொன்னேன்ல, அது மாறிடுச்சு. அதனால தான் அதுக்கிட்ட இருந்து மேகி வாங்கி சாப்பிட்டேன். இல்லைன்னா நான் சாப்பிட்ருப்பேனா? சாப்பிட்ருப்பேன், நீ சாப்பிட்ருப்ப. பெரிய பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், கொமட்டிலே குத்துவான். சொல்லிட்டான், வாய் முடி. வாயை பற்றி அதுக்கு என்கிட்டே ஒழுங்கு கட்டுதே மவளை. இறிய ரூம்குள்ளே போவான்ல, அப்போ வச்சுக்கிறவனே. சரி, இப்போ நான் முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன், சொல்லட்டா? ஒழுங்கா பேசுடா நாய. பேசுறாங்க. என்ன திருமடியாச்சு? இன்னைக்கு அந்த தாரா பொண்ணு எனக்கு ஜூஸ் எடுத்துன்னு வந்து குத்துதுரியே. என்னடா சொல்ற? ஜூஸ் கொடுத்தாளா? நீ குடிச்சியா? இதை ஏன்டி நீ இவ்வளோ சீரியஸாக கேட்குற? மேகியே வாங்கி சாப்பிட்ருக்கான், ஜூஸ் குடிச்சிருக்க மாட்டானா? ஆமாம், இருந்தாலும் ஜூஸ் குடிச்சானான்னு கேட்டேன். என்னடா குடிச்சியா?
குடிச்சேன் நல்லா தான் இருந்துச்சு. என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க? அவ சீரியஸா கேக்குறா, நீ சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ற. இதுல எதனா உள்குத்து இருக்கா என்ன? உள் குத்து வெளி குத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, குடிமிக்கறியா கொஞ்ச நேரம் வாயை பொத்து. நான் விஷயத்த சொல்கிறேன்டியே, வாயை மூடி நிற்கண்டி 2 பேரும் நடுவில் எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. சரி சொல்லு. சொல்லி தோலை. உன்னை அப்புறம் கவனிச்சிக்கிறேன்டி உன்னை. சரி, அந்த பொண்ணு என்கிட்ட ஜூஸை கொடுத்துட்டு ஒரு மாதிரி தங்கி பேசிச்சு. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப பயந்து போன மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு நான் கேட்டேன், என்னம்மா விஷயம்னு கேட்டேன். அது எதுவுமே சொல்லலை. திரும்ப கேட்டுக்கினே இருந்தேன் பாரு. அப்புறமா சொல்லிச்சு. என்ன திரும்ப சொல்லிச்சு, அவங்க அப்பங்காரன் அதுக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்க்குறானா, அந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறானா, அதனால தான் பயந்து போயிருக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிச்சுடி. இதில் பயப்படுறதுக்கு என்ன ராகுல் இருக்கு? அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. மாப்பிள்ளையை பிடிக்கலன்னா வேற மாப்பிள்ளையே பார்க்க போகிறாங்க. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது எனக்கு புரியலையே. அங்கே தானே ட்விஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு மாப்பிள்ளையை காமிச்சு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னா வேற மாப்பிள்ளை பார்த்துடலாம் நீ சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த பறக்காய் வெட்டி மாண்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், அந்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைனா உன்னை கொன்னுடுன்னு சொல்லியிருக்கிறான். அந்த பொண்ணை மிரட்டி வச்சுக்கிறான். ஐயோ, என்னடா சொல்ற? பெத்த பொண்ணை யாராவது கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்களா? அதுவும் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா என்னடா இதெல்லாம்? அவன் செய்வான்டி, அவன் ஒரு புறம்போக்கு நாய்டி. அவன் என்ன வேணாலும் செய்வான். எக்ஸாக்ட்லி என்னது நீ, அவன் ஒரு புறம்போக்கு, கேடு கட்ட புறம்போக்கு, எச்ச பொறுக்கி நாய் அவன். காயத்ரியா, உனக்கு அவனை பற்றிலாம் தெரியாதுரியா? சரி விடு, எதுக்கு இப்போ அவனை பற்றி பேசிக்கிட்டு. இங்கே பாரு, அந்த பொண்ணு பயந்து போயிருந்துச்சு, இதான் விஷயம்னு சொல்லிச்சு. அப்போதான் ராகுல் ஒரு விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டான். நான் கேட்டிருப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல ராகுல். சொல்லு, யார் வேணாம்னா? நீ அந்த பொண்ணுக்கிட்ட உங்க அப்பா கூட உனக்கு இருக்கிறதுக்கு பயமா இருந்தா நீ எங்க கூட கிளம்பி வந்துரு, நாங்க உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்ப. அப்படியும் சொல்லியிருக்கலாம் தான், ஆனால் நான் அப்படி சொல்லலை. அப்ப வேற என்ன சொன்ன? வேற என்னத்த சொல்லியிருக்க போறான். உங்க ஒப்பம் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னா உன் மனசுக்குள்ள ஒரு மாப்பிள்ளை இருக்கிறானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பான். 23 வருஷம் நட்பு வீணா போகல. கரெக்ட், நீ சொன்னதை தான் நான் அவகிட்ட கேட்டேன். சும்மா அடிச்சு விட்டேன்டா நானு. இருந்தாலும் கரெக்டா சொல்லியிருக்கல. வேற லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் டி உனக்கும் அவனுக்கும். ஆமா நந்தினி, வேற லெவலு. சரி, எங்க நட்பை புகழ்ந்தது போதும், மீதி கதையை கேட்போம். அது சரி, சொல்லுடா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? ஆமா, முதல்ல அந்த பொண்ணோட மனசுல யாரா இருக்கா? அது யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம். டேய், சும்மா என்ன குவிஸ் காம்படிஷன் நடத்திக்கிட்டு இருக்க? அதை கண்டுபிடி இதை கண்டுபிடின்னு நீயே சொல்லு. சொல்றியே, கூட்டி கழிச்சு பார்த்து சொல்லு. 10 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னல தாராவை பத்தியா, அதை வச்சு சொல்லு. 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்ன? அந்த பொண்ணு கமல் அண்ணன் கண்ணத்துல கிஸ் பண்ணுச்சுன்னு சொன்ன. ஓ, அவருதானா அந்த பொண்ணு மனசுல இருக்க மாப்பிள்ள? அறிவாளி மையம் பொண்டாட்டி ஏன் சொல்லி குட்டி. ஆமா, அவரே தான். சூப்பரு. அப்ப அந்த பொண்ணு அவரை லவ் பண்ணுதா? ஆமாடி, ஒன் சைடா லவ் பண்ணின்னு இருக்குது. சீக்கிரமா கமல் கிட்ட விஷயத்த சொல்லிச்சுன்னு வையா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டு அவங்க அப்பனை ஓட விரட்டுவேன் நானு. அவங்க அப்பனை விரட்டுறதெல்லாம் இருக்கட்டும், கமலுக்கு தர பிடிக்கணும்ல. பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுன்னு கேட்குறான். ஏன் பிடிக்காம போக போதியா? அந்த பொண்ணு நல்லா தானே இருக்குதா, நல்ல ஃபிகராக இருக்குது. சாரி, அந்த பொண்ணுக்கு நான் குறைச்சல். ஐயோ, அந்த பொண்ணு சுமாராக தான் இருக்குது. ஐயோ, சரி, எப்படியோ ஒன்று இருக்குது. ஏன் வேணாம்னு சொல்ல போகிறாரு? லவ் பண்ண தான் போகிறாரு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டே அழகேசு, கண்ணை வச்சு மட்டும் லவ் வராது, மனசை வச்சு தான் வரும், சரியா? 2 மனசும் ஒத்து போகணும். அவரோட மனசுலையும் தாரா இடம் பிடிக்கணும். அப்படி இடம் பிடிச்சா மட்டும்தான் லவ் சக்ஸஸ் ஆகும், கல்யாணத்தையும் பண்ணி வைக்க முடியும். இதுவும் பாயிண்ட்டு, கரெக்டாக தான் சொல்கிற. சரி விட, கமலும் சிங்கிளாக தானே இருக்கிறாரு, தாராவை லவ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிடா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்புவோம். அதுவும் இல்லாமல் தாராவும் கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு கமல் அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சாருன்னா உண்மையிலே அவள் லைஃப் நல்லா இருக்கும், சரியா? நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுவோம், சரியா? 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரி, என் செல்ல குட்டி தங்க குட்டியாவா போய் தூங்குவா, எனக்கு தூக்கமாக வருது. இருடா, இன்னும் கொஞ்சம் நேரம் அண்ணன்கிட்டயும் நந்தினிக்கிட்டயும் பேசிட்டு போவோம். வேணாம் வாடி, அவங்களுக்கே காலையில் நைட்டுன்னு கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது டைம் பேசுறதுக்கு. அதுலேயே நீ நடுவில் புள்ளியார் மாதிரி உட்காந்துருப்பியா? அதுவும் சரிதான். சரி போகலாம். நீங்கள் 2 பேரும் பேசின்னு இருங்க, நாங்கள் கிளம்புறோம். பை நந்தினி, பை அண்ணா. எப்படி பேசுறப்ப? சரிங்க, நானும் பை சொல்கிறேன். பை அண்ணே, பை நந்தினி. அடியா, வரும்போது அந்த பழத்தொட்டை தூக்கின்னு வைடியப்பா. அவன் பழம் ரொம்ப நேரமா அனாதியாக கிடக்குது, நான் ஆதரவு கொடுக்குறேன் அதுக்கு. ஐயோ, சிப்பா எடுத்துனுப்பா, அதுக்கு தானே ரொம்ப நேரமாக குறி வச்சுன்னு இருந்தா. ஆமே, வாய போறவனுக்கு ஏந்தாடி இந்த தட்டை தூக்கின்னு போ. சரி, டாடா, குட் நைட். குட் நைட்மா காயத்ரி. குட் நைட்ரா ராகுல். போய் என்ன லுக்கு? சும்மாவா? வேணாம், நான் ஒண்ணுமே கொடுக்கலையேடி, அதுக்குள்ள வேணாங்கிற. போதும்
தூபாடுறா இவ்வளோ ஹே நான் ஒன்றுமே கொடுக்கலடி அதுக்குள்ளே வேணாங்கிற போதுங்கிற என்னடி ஏங்க இந்த பேச்சை நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு தான் போதும் போதும்ண்ணே நீங்கள் என்னடாண்ணா பேக்கா இருக்கிறீங்க நீங்கள் நான் பேக்கா சரி விட இருந்துட்டு போகிறேன் குட்டு பையங்க நீங்கள் ஆனால் நீங்கள் பேக்கெல்லாம் இல்லை நல்ல தெளிவான ஆள் தான் சரியா இப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோமா என்ன முக்கியமான விஷயம் உங்கள் ஃப்ரெண்டு சௌமியா நம்மள பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கால சண்டே நம்ம கூட வரும்னு சொல்லிட்டோமே அவகிட்ட அதுக்கு என்ன இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான பிளானோடு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கா அது யாருக்கு விரிச்ச வல்லுன்னு தான் தெரியல ஒன்றும் உங்களுக்கா இருக்கணும் இல்லை எனக்கா இருக்கணும் இல்லை உங்கள் தங்கச்சிக்கா இருக்கணும் ஏன்னா அவ்வளோ தானே வரா நம்ம 3 பேரில் தான் யாரோ ஒருத்தர் மாட்ட போகிறோம் அன்னைக்கு மாட்ட போகிறோமா என்னடி இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துற அப்போ நம்ம போகாமல் விட்டுறலாம் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க நம்ம அந்த பார்ட்டிக்கு போகணும் அவள் என்னதான் பண்ணுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவளை கையும் களவுமா பிடிக்கணும் இல்லை நந்தினி வேணாம் நந்தினி நம்ம போக வேணாம் என்னது பார்ட்டின்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சரக்கு அது இதுன்னு டான்ஸு பாட்டுன்னு இஷ்டத்துக்கு இருப்பாங்க அதில் எந்த விஷயத்தில் பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம எல்லா டைமும் கான்ஷியஸாகவே இருக்க முடியாது ஸோ நம்ம போக வேண்டாண்டி சரியா ஏன்னா நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் யாருக்கு என்ன நடக்கும்னு எதுக்கு இதெல்லாம் வேணாம் ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க சௌமியாவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க சௌமியா வாயாலேயே விஷயத்தெல்லாம் வாங்கணுங்கிறீங்க அப்போ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்ட்டியில் சரக்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அது எல்லாத்தையும் அவளுக்கு ஊற்றி குத்துட்டு நம்ம உண்மையை வாங்கிடுவோம் ஐயோ நந்தினி என்ன இப்படி பேசுகிற சௌமியாலாம் சரக்கு அடிக்கிற பொண்ணே இல்லை இப்படிலாம் பேசாத யார் அவளா ஏங்க நீங்கள் வேற அதெல்லாம் 1ஆம் நம்பர் குடிக்காரீங்க ஏன் அது கூட பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போனீங்களே உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியாது நந்தினி அவள் வெறும் ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தா ஜூஸ் குடிச்சாலாம் ஜூஸு ஏங்க அதை நல்லா சரக்கு குடிக்குங்க எனக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி ஒரு நாள் என்னத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே டேரெக்டாக ஆஃபீஸுக்கு வந்துருச்சு போல குளிக்காம கொள்ளாம ஒரே நாட்டம் உண்மையாவா ஏங்க நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா இதையும் சௌமியா வந்து தான் உங்ககிட்ட சொல்லணுமா அப்போ தான் நம்புவீங்களா இல்லை அப்படி இல்லை பட் ஸ்டில் சரி ஓகே என்னமோ ஒன்று போட்டோம் அவள் குடிக்காரின்னே வச்சுப்போம் ஆனால் நம்ம எதுக்கடி அவளுக்கெல்லாம் சரக்கு ஊற்றி கொடுக்கணும் அதெல்லாம் தப்பான விஷயம் எதையுமே நம்ம செய்ய வேணாம் சரியா நேச்சுரலாக என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் நேச்சுரலாகவே எல்லாம் நடக்கும்னா எந்த விஷயமும் நடக்காதுங்க அதெல்லாம் நம்மளாக தான் நடத்திக்கணும் நீங்கள் சும்மா இருங்க நானும் உங்கள் தங்கச்சி சேர்ந்து பார்த்துக்குறோம் அந்த வேலையெல்லாம் என்னமோ ஒன்று ஆனால் தப்பாக மட்டும் எதையும் பண்ணிடாதீங்க என்ன அட பார்த்துக்கலாம் விடுங்க சந்தோஷ் அதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல நான் என்ன ட்ரெஸ் போடுன்னு சொல்லுங்கள் நான் சாரி கட்டிக்குவா இல்லைன்னா சுடிதார் போட்டுக்குவா சாரி கட்டு நந்திரி சாரி கட்டு சாரியில் தான் பயங்கர ஸ்ட்ரக்சராக இருப்பேன் என்னது ஐ மீன் லுக்காக இருப்பேன்னு சொல்ல வந்தேன் இல்லையா வேற என்னமோ சொன்னீங்களே நீங்கள் வேறெல்லாம் ஒன்றும் சொல்லலை லுக்காக இருப்பேன்னு தான் சொன்னேன் இல்லை என் காற்றுல விழுந்துச்சு ஒழுங்காக சொல்லுங்கள் மறுபடியும் விட மாட்டா போலியே சரி இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் சாரி கட்டினா நல்லா ஸ்ட்ரக்சராக இருப்பேன்னு சொன்னேன் அதில் என்ன தப்பு இருக்குது சுடிதாரில் பெருசாக அதெல்லாம் தெரியாது ஐ மீன் ஸ்ட்ரக்சர் ஐ மீன் உன்னோட ஷேப் ஐயோ சாரிம்மா நல்ல பேச்சு பேசுகிறாரு பத்தியா ஸ்ட்ரக்சருங்கிறாரு ஷேப்புங்கிறாரு ரொம்ப மோசமாக போயிட்டீங்க நீங்கள் ஜாகிரதா தப்பா எடுத்துக்காத நந்தினி என்னால் உங்ககிட்ட தானே இதெல்லாம் பேச முடியும் நான் உரிமை இருக்கிறதுனால தான் பேசுகிறேன் உரிமை உள்ளவகிட்ட தான் பேசுகிறேன் புரியுதா ஸோ இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட லிமிட்டை க்ராஸ் பண்ணியெல்லாம் பேச மாட்டேன் கவலைப்படாத தெரியும் ஃப்ரீயாக விடுங்க ஆனால் முன்னாடிலாம் நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து பேசணுன்னா ஏன்னா முக்கால்வாசி நேரம் நீங்கள் திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க இல்லைன்னா பாடம் எடுப்பீங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை சந்தோஷ் நீங்கள் ரொம்பவே மாறி போயிட்டீங்க என்கிட்ட ஜாலியாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா ரொமான்டிக்காக பேசுகிறீங்க ரொமான்ஸ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் இப்படி மாறி போனீங்க தெரியலையே ஐயோ சொல்லியா சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே உங்ககிட்ட இப்படி தான் பேசணும்னு ஆசை நந்தினி உங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கணும் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு நான் நினைப்பேன் ஆனால் பயமாக இருக்கும் ஏன்னா நீ சட்டுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப புரியாமல் சண்டை போடுவேன் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு அதனால் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் உங்ககிட்ட இருக்க மைனஸாக ப்ளஸ் ஆக்கணும்னு நினச்சேன் அதனால தான் உங்ககிட்ட இருக்க குறையை பற்றி நிறைய உங்ககிட்டயே பேச ஆரம்பித்தேன் உன்னை சரி பண்ணணும்னு நினச்சேன் நீயும் நிறையவே சேஞ்ச் ஆகிட்ட பட் நான் சொன்னதெல்லாம் உனக்கு பிடிக்காம போச்சு அது வேறு விஷயம் பட் ஸ்டில் நான் உன்னை சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் ஃப்ரீயாக பேசணும்னு நினச்சேன்
இப்போ நான் உன்னை சரி பண்ணிட்டு தான் நம்புகிறேன். அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றிட்டீங்க, அதனால நீங்கள் என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படி தானே அர்த்தம் இதுக்கு? சேச்சா நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல நந்தினி. நீ நீயாவே இரு, அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஏற்ற மாதிரிலாம் நீ இருக்கணும்னு நான் என்றைக்கும் ஆசைப்பட மாட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்ககிட்ட இருக்க கோவம் கம்மியாக இருக்குது. நீ நிறைய புரிஞ்சுக்கிற, நீ என்ன புரிஞ்சுக்கிற, நான் பேசுகிறத புரிஞ்சுக்கிற, நீ பொறுமையாக இருக்க, நான் அதெல்லாம் சொன்னால் காது கொடுத்து கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் நீ எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்ற. அது மட்டும்தான் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்க சின்ன மிஸ்டேக்கு. சின்ன மிஸ்டேக் இல்லை, பெரிய மிஸ்டேக்கே அதுதான். இப்போ கூட நானா இல்லை மணியா இல்லை நானா இல்லை ராகுலா இல்லை நானா இல்லை காயத்ரியா இல்லை நானா இல்லை மற்றவங்களான்னா நீ என்னை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் தான் சூஸ் பண்ணுவேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாவே முடிவு பண்ணாதீங்கன்னா எதையும், எனக்கு நீங்கள் தான் முக்கியம். சும்மா வாய் வார்த்தையே சொல்லாத, மனசுல இருந்து சொல்லு. மனசுல இருந்து தான் வாய் வழியே சொல்கிறேன் எப்போதுமே. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். ஏங்க முதல்ல எதுக்குங்க அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வேற, மற்றவங்க எல்லாரும் வேற. ஓகேவா? நம்புறேன். நம்புங்க, அதான் நல்லது. சரி அப்போ ஒன்று கேட்கவா? என்ன? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். மணி இருக்கால, அவ இப்போ உங்ககிட்ட நம்ம கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் சந்தோஷ் இப்படி பேசுறீங்க? சொல்லு நந்தினி, ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன். என்ன சந்தோஷ் நீங்க? அவ ஏன் முதல்ல கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்ல போறா? அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பத்திரிகையெல்லாம் வேற அடிக்க கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்கு? அவளால் எப்படி கல்யாணத்தெல்லாம் நிறுத்துன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் அவ சொல்ல மாட்டான். இது வெறும் பத்திரிக்கை தான் நந்தினி. இன்னும் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு நிறைய டைம் இருக்கு. அவ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவா. ஏன் இதை விடு, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததே, அன்னைக்கே அவ என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணா தெரியுமா? என்கேஜ்மெண்ட் அன்னைக்கா அவள் என்ன பண்ணா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் தான் என்கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துன்னு சொன்னா. ஆனால் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எதுவுமே அவள் பண்ணலையே, எதுவுமே சொல்லலையே என்கிட்டயும். ஐயோ உளறிட்டேன்னு. ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவள் ஃபோட்டோ ஷூட்டில் நம்ம கூடவே இல்லைல்ல, உன் பக்கத்துலேயே இல்லை. உன் பக்கத்தில் வராமல் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு அவள் முயற்சி பண்ணால, அதை தான் சொன்னேன். அட போங்க நீங்கள் வேற. நான் கூட என்னமோ எதொன்று பயந்துட்டேங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடினாலும் வந்து சொன்னா, என்கேஜ்மெண்ட் நடக்கிறப்ப அவளுக்கு பிடிக்கலனாலும் அதை அவள் ஏற்றுக்கிட்டா, வேற வழி இல்லாமல். சரி விடுங்க, அதான் மணி மாறிட்டல. இப்போ அவள் கல்யாணத்தை நிறுத்துணும்லாம் சொல்ல மாட்டா சந்தோஷ். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க? அப்படியே அவள் எதனா என்கிட்ட சொன்னாலும் அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது, போடி, நான் உன்ன அந்த கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொல்லுவேன். உண்மையாவா? அப்படி சொல்லுவியா நீ? 100% சொல்லுவேன். அப்பனா ஓகே தான். ஓகே தானே? வாங்க போய் தூங்கலாம். ஆசையாக தான் இருக்குது, ஆனால் முடியாதே. என்னது? போய் தூங்கலான்னு சொன்னியே, அதை சொல்கிறேன். பேச்ச பார்த்தியா? நீங்கள் ரொமான்டிக்காக பேசுகிறீங்க தான், அதுக்குன்னே பேசிக்கினேலாம் இருக்கக்கூடாது, சரியா? நல்லா இல்லை. வாங்க போய் தூங்குவோம். நீங்கள் உங்கள் ரூமில், நான் என் ரூமில். சரி சரி. அப்புறம் நந்தினி, நாளைக்கு நம்ம எல்லாரும் வீட்டில் தானே இருக்க போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாரும் வீட்டில் தானே இருப்போம். ஆமாம். நாளைக்கு நம்ம எல்லாரும் மொட்டை மாட்டில் படுத்து தூங்கலாம், சரியா? அப்பா அம்மா அத்தை மாமா நீ எல்லாரும் மொட்டை மாட்டில் படுத்து தூங்கலாம். நீ என்ன பண்ணி என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ. ஆமா நந்தினி, நீ சின்ன வயசுலலாம் என் பக்கத்தில் படுத்து தூங்கி இருக்க தெரியுமா? அந்த மாதிரி தான் மேலே வந்து என் கூட படுத்து தூங்கு. ஐயோ ஒன்றும் தெரியாத பாப்பா, போட்டாலா உள்தாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல நீங்கள் பேசுறது. என்னடி பேசுற? பின்ன சின்ன வயசுல நான் உங்க கூட தூங்குனதுக்கும் இப்போ நான் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. ஐயோ வழக்கண்ணா, மூஞ்ச பரவாயில்ல, அப்படியே மண்டி திருப்பினா ஏந்து வாங்க போலாம். இப்போ புரியுதுடி, நான் தப்பான நோக்கத்திலேயே பேச மாட்டேன், ஆனா நீ தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பாக்குற. அதனாலதான் உனக்கு எல்லாம் தப்பு தப்பா தெரியுது. சரி விடு, உன் வயசு அந்த மாதிரி, என் வயசும் அப்படித்தான். சரி வா வா போலாம். இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? அப்படி அநியாயமா நான் என்ன பண்ணிட்டேன்? நீ இப்படி இருக்கிறதே அநியாயம் தாண்டி. அப்படியா? ஆமாண்டியா, என் பலூன் கொண்ட காரிய, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கிறியா, அவளை இறி வரேன். ராகுலே வேணாட போடாடி, நான் கஷ்டப்பட்டு ரெடியா இருக்கேன்டா. கோழி கொஞ்சம் மாட்டிக்கிச்சு, உன்னே யாரு கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடியாக்க சொன்னது? ஏன்டா இப்படி பண்ற? ஒவ்வொரு முறையும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க ராகுலே நீ. அப்ப ஏன் ஒவ்வொரு முறையும் நீ இப்படி அழகா ரெடி ஆகுற? இந்த மாதிரியெல்லாம் நீ நைட்ல அழகா ரெடி ஆடினா எனக்கு நல்லா ஜாலியா இருக்கும். அதை விட்டுட்டு பகல் நேரத்துல போய் இப்படி ரெடி ஆகி சுத்திரிய, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சும்மாவா விட தோணும்? பைத்தியக்காரன் சொல்லிட்டு அவனே சிரிக்கிறான் பாரு. டே விடுடா, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் கோயிலுக்கு போனேன், அன்னைக்கும் அப்படி ரெடியானேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறோம், அதனால இப்படி ரெடியா இருக்கேன், விடுடா. அப்ப மேடம் கோயிலுக்கு போகணும்னா மட்டும்தான் அழகா ரெடி ஆவீங்களா? நல்லா அப்படியே தேவதை மாதிரி இருக்கு ரெடியா, அழகா இந்த பண்ணு கொண்டை, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு பூவு, அதுக்கப்புறம் அப்படியே காதுல இருந்து அப்படியே சைடில் ஒரு மாட்டல், இதெல்லாம் எங்கேருந்து எத்தனை நேரத்தில் ரெடி எனக்கு. அம்மா கேட்கணும்னு இருந்தேன், இது நாடி சுடிதார் புதுசாகுது பாரு, லேடிஸே தோத்து போயிடுவாங்க ராகுல் உங்ககிட்ட. எதுக்கு?
பின்ன நான் மாடல் போட்டிருக்கேங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுற நீ. அதெல்லாம் ராகுலுக்கு கை வந்த கலை. அதுவும் இல்லாமல் நான் உன் புருஷன்டியே, நீ என்ன நான் போட்டுனுக்கிறேன்னு எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், எனக்கு எல்லாம் தெரியணும். எச்சி எப்படி பேசுகிறான் பாரு, அச்சி கையெடு. ஐயா என்னத்துக்கு என்ன இப்போ இத்தனைச்சிங்கிற? ஓ நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சொன்னதுக்கா? அடியே நான் தப்பாலாம் இதை சொல்லலடியே, நீ போட்டுனுக்கிற. சரி விடு, நான் என்ன சொன்னாலும் அது தப்பாகவே நீ புரிஞ்சுக்கிறேன். என்னத்த பண்ணுறது, பொண்ணுங்க புத்தியே அப்படி தான் இருக்குது. ஆம்பளைங்க நாங்கள் அப்படியே வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லுவோம், உடனே அதை எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுறது, தப்பாக யோசிக்கிறது, தப்பாக நினச்சிக்கிறது. இதே தான் உங்களுக்குலாம் வேலை பாரு. நான் நார்மலாக ஒரு விஷயத்த சொன்னேன், உடனே நீச்சி எப்படியே பேசாண்டே அப்படிங்கிற. நான் அதை என்னத்த சொல்கிறது? சை, சரி சரி தள்ளு. உன்னதாண்டி பூச்சி தள்ளணும் பலூன் கொண்ட. அவளை கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டா விட்டுரு, இல்லைன்னு வைக்க கண்ட இடத்துல அடிப்பேன். ஐயோ என்ன பேச்சு பேசுது பாரா. சரி விட்டுறேன்டி அம்மா, அடிச்சு தொலைச்சிடாத. ஏய் இந்த சுடிதார் எங்கே வாங்கினா அதை மட்டும் சொல்லி, நீ எப்போ வாங்கின இதை? இது நான் வாங்கலடா, நந்தினி மணிக்காக வாங்கிட்டு வந்த சுடிதார், அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓ அந்த சுடிதாரா இது? ஷேம் கலர் ஷேம் டிசைடுன்னு சொல்லிச்சியா, அதுவா? ஆனால் இந்த கலர் வேறையாச்சே. அதுவும் இல்லாமல் மணிக்கு வாங்கின சுடிதார் எப்படி நீ எடுத்து போட்ட? மணி சும்மாவா விட்டுச்சு உன்னா? டேய் அது வேணான்னு சொல்லிடுச்சு, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதானே பார்த்தேன். சரியா அந்த பீசஸ் வேணாம்னு சொல்லிச்சியா? அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தா அவ. ஆமாம், ஆனால் அந்த அம்மாவுக்கு அதே கலர் தான் வேணுமா, இல்லைன்னா தேவையில்லையா. மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கு நந்தினி கிட்ட. அதனால தான் நந்தினி ரொம்ப டவுன் ஆகிட்டா போல. சரி என்கிட்ட கேட்டா இதை நீ எடுத்துக்கொடின்னு, அதனால தான் நானும் எடுத்துக்கிட்டேன். அவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, அவள் வாங்கிட்டு வந்த சுடிதாரை நான் போட்டிருக்கேன்னா. கரெக்டு தான். ஆனால் பாவுண்டி நந்தினிய ஏன் தான் அந்த சனியனுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குதோ தெரில. அதுக்காக தான் எடுத்துன்னு வந்தது. வாங்கி போட்டுக்கலாம்ல முடிக்கினே. ஓவரா பிச்சு பேசுது பற்றியா? அதே கலர் வேணுமாம்மா அதுக்கு. ஷானியை கரைச்சி ஊற்றணும் அது மூஞ்சிலெல்லாம். சரி விடு ஃப்ரீயாக விடு, கோவப்படாத. போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகு, கோயிலுக்கு போகலாம். சரி சொல்லக்குட்டியா. ஆனால் அந்த சைத்தான் இருக்காளே, அவளை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் நான். சுடிதாரியா வாண்ணா, அதுக்காகவே 4 கொட்டுருவான் அவளை. நான் பார்த்துக்கிறேன். சரி இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். போ. ஐயோ எல்லாத்தையும் இந்த மாதிரி சிச்சுக்கினே தான் சொல்லுவாங்க, பெரிய சரோஜா தேவி இந்தம்மா. என்ன இந்த சுடிதார் இவ்வளோ அழகா இருக்கு? நேற்று அந்த பாக்ஸில் பார்க்கும்போது பெருசாக நல்லா இல்லையே, இப்போ என்ன இவ்வளோ அழகா இருக்குது? என்ன இந்த மணி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மள? ஏய் என்னடி, என்ன அப்படி பார்க்குற? இல்லை, இது நந்தினி நேற்று எனக்காக எடுத்துன்னு வந்த சுடிதார் தானே, நீ எதுக்கு போட்டிருக்க? நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, அதான் நந்தினி எனக்கு கொடுத்தா, நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, சூப்பராக இருக்குன்னு சுடிதார். நல்லா தான் இருக்குது. நீ கொடு, நீ இந்த சுடிதார் கொடு, நீ எனக்கு கொடு. இது அவன் எனக்காக தானே வாங்கிட்டு வந்தா, கொடு இந்த சுடிதார் கொடு. உனக்கு கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. அவன் எனக்கு கொடுத்துட்டா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இனிமேல் இது ஏன் சுடிதார், நான் உனக்கெல்லாம் தர முடியாது. அது எப்படி நீ தர முடியாதுன்னு சொல்லுவேன்? குடி, இது எனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தா, குடி. லூசா நீ, கொடுனா அதெல்லாம் நல்ல முடியாது. அவன் எனக்கு கொடுத்துருக்கா, இது என்னோடது. அது எப்படி நீ உன்னோடதுன்னு சொல்லுவேன்? அவன் எனக்காக தானே வாங்கிட்டு வந்தா, எனக்காக வாங்கிட்டு வந்தா அது எனக்கு தான், சரியா? நீ எல்லாம் எடுத்து போடக்கூடாது, குடு. என்ன மென்டல் மாதிரி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் போட்டிருக்கேன்னு தெரியுதுல உனக்கு. கொடுனா எப்படி கொடுப்பாங்களாம்? அதெல்லாம் நல்லா கொடுக்க முடியாது. இப்போ நான் சுடிதாரை போட்டதும் இல்லாமல் கொடுக்க முடியாது நான் சொல்கிறேன். இருட்டிமா அவ்வளோ உன்ன என்ன பண்ணுற பாரு. அம்மா ஏ மணி, என்ன பண்ற மணி? குருடி ஒழுங்கு பட்டுக்க என் சுடிதார் கட்டி கொடுத்துரு, இல்லைன்னு வைய இப்போவே இந்த சுடிதாரை கட்டி நூல் ஆக்கிடுவேன் சொல்லிட்டேன். குருடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என் சுடிதார்ல இருந்து கையேறி மாமகளும் அங்கே உட்காந்துருக்காங்க, பார்த்தா அதெல்லாம் பிரச்சனை எடுப்பது விடுறி. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஒழுங்கு பட்டுக்க என் சுடிதாரை குடு. இவகிட்ட நாய குடு நான் எப்படி இங்கேயும் அவுத்து போட்டு கொடுக்கணுமா உனக்கு? கையெடு. நான் அப்படி சொன்னேன்னா எதுக்கு இப்போ தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? நான் கேட்குறப்பவே என் சுடிதாரை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? நீ தானே கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதனால தானே உன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி எழுதுக்கிட்டு இருக்கேன் நானே. உன் ட்ரெஸ் இல்லை, என் ட்ரெஸ். நீ இப்போயே போய் கட்டி கொடு, நீ இப்போவே ரூமுக்கு வா, ரூமுக்கு வந்து உடனே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கட்டி கொடு. அடி சண்டாலி சிரிக்கி, என்னத்துக்கு ஏன் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்துனுக்குறாடியா? உரியா அவளா? அவன் பண்டாட்டி எது என் ட்ரெஸ்ஸை போட்டா கட்டி கொடுக்க சொல்லு. ராகுல் ப்ளீஸ் ராகுல், விட சொல்லு ராகுல் ட்ரெஸ்ஸை. யா வாழூரடி, விட்ரி அவ ட்ரெஸ்ஸா. ஒழுங்கு மரத்தை உன் பொண்டாட்டி கட்டி கொடுக்க சொல்லு இந்த ட்ரெஸ்ஸை, இல்லைன்னு வச்சு பிச்சு நூல் ஆக்கிடுவேன். குரங்கு நாயா, கட்டி கொடுனா இங்கே வச்சா கட்டி கொடுப்பாவா? சனியனே, அவள் ரூமுக்கு போய் கட்டி தருவா. விடு அவளை. போய் தொலைடி, போய் உடனே போய் கட்டி கொடுப்போம். அம்மா சனியனே, அவதான் தரன்னு சொல்லிட்டல, எதுக்கடி தரணும் அவளா? என் ட்ரெஸ் சீக்கிரமா கட்டி தர சொல்லு, இல்லைன்னா அப்படிதான் பண்ணுவேன். அப்படி கேவலமா பண்ணாதானா? அசிங்கமா இருக்குது. நேத்தெல்லாம் பெரிய பிடிங்க மாரி வேணான்னு சொன்னல, இப்போ எதுக்கடி வந்து இந்த ட்ரெஸ்ல அலைகிற நீ? இன்னொருத்தவங்க போட்டாதான் உனக்கு அது அப்படியே பிடிக்குமா? அப்படியே கண்ணு உறுத்துமா உனக்கு? மூஞ்சி மகரையும் பாரு அதுக்கு. சனிய எப்போ இதுக்கு பீடை பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பீடை மூஞ்சி பாரா, என்ன எத்தனா சொன்னு போயிட்டு அப்பா கிட்ட மாமா கிட்ட மாட்டி விட்டுருவோம் சொல்லிட்டேன். நான் கூட தான் சொல்லுவேன், நீ என் பொண்டாட்டி ட்ரெஸ் உருவுன்னு போய் சொல்லிட்டா போயிட்டு அசிங்கமா திட்டுவாங்க எல்லாரும். மூஞ்ச மகரையும் பாரு, போயிடு மாதிரிதா ஒழுங்கு மாதிரிதான் மூஞ்சி போறதுக்கு நாய். என் பொருள் மேல கையை வைக்காத வரைக்கும் தான் நான் நல்லவன், என் பொருள்ல கையை வச்சா நான் கெட்டவடா. பொருளா அது மூஞ்ச மகரையும் பாரு எப்படி பேசிட்டு போதியா குரங்கு. ஐயோ என் காயத்ரி
ராத்திரி ரொம்ப பயந்துருப்பா இல்லையா? சனியை முடிச்சது ட்ரெஸ்ஸை நல்லா பிடிச்சி தூக்கிச்சு. சே, நான் போய் பார்க்குறேன் என் பொண்டாட்டியை.